அழகிய சிவபாபா மௌன மொழி பேசும் அதிசயம் நீ பாபா. யாம் கற்ற மொழி கொண்டு தினம் தினமும் அர்ச்சிக்க துடிக்குதே என் மனமும். அர்ச்சிக்க துடிக்குதே என் மனமும். அமைதி கடலான அழகிய சிவபாபா மௌன மொழி பேசும் அதிசயம் நீ பாபா. யாம் கற்ற மொழி கொண்டு தினம் தினமும் அர்ச்சிக்க துடிக்குதே என் மனமும். அர்ச்சிக்க துடிக்குதே என் மனமும். ஞான தூரிகையால் தினம் என்னை தீட்டும் ஓவியன் நீ அன்றோ என் சிவ தந்தையே. ஞான தூரிகையால் தினம் என்னை தீட்டும் ஓவியன் நீ அன்றோ என் சிவ தந்தையே. ஞானத்தின் தொட்டிலில் நீ இட்டு தாலாட்டும் ஓசையில் என் உயிரும் மலருதே. ஓசையில் என் உயிரும் மலருதே. அமைதி கடலான அழகிய சிவபாபா மௌன மொழி பேசும் அதிசயம் நீ பாபா. யாம் கற்ற மொழி கொண்டு தினம் தினமும் அர்ச்சிக்க துடிக்குதே என் மனமும். அர்ச்சிக்க துடிக்குதே என் மனமும். யோகாக்னியால் என் பாவத்தை போக்கும் பாதையை காட்டிய பரம்பொருள் நீயே. யோகாக்னியால் என் பாவத்தை போக்கும் பாதையை காட்டிய பரம்பொருள் நீயே. அகிலம் முழுவதும் அருளை பொழிவதும் நீ. அமைதி கடலாகி என்னை ஆட்கொண்ட அதிசயம் நீ. உன் மௌன பாஷையில் நான் தஞ்சம் புகுந்தேன். அமைதி கடலான அழகிய சிவபாபா மௌன மொழி பேசும் அதிசயம் நீ பாபா. யாம் கற்ற மொழி கொண்டு தினம் தினமும் அர்ச்சிக்க துடிக்குதே என் மனமும். அர்ச்சிக்க துடிக்குதே என் மனமும். அமைதி கடலான அழகிய சிவபாபா மௌன மொழி பேசும் அதிசயம் நீ பாபா. யாம் கற்ற மொழி கொண்டு தினம் தினமும் அர்ச்சிக்க துடிக்குதே என் மனமும். அர்ச்சிக்க துடிக்குதே என் மனமும். எல்லாருக்கும் ஓம் சாந்தி. குட் மார்னிங். இனிய காலை வணக்கங்கள். இன்றைக்கு பாபா
எங்களுடைய சுய தர்மத்தை பற்றி, அமைதி அமைதிண்டா என்ன, அமைதி எப்படி இருக்கணும், நாங்க அமைதியா இருக்க வேணுமா இல்லையா என்றும், அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் சக்கரத்துல ஒரு கொஞ்சம் குறைஞ்சாலுமே இங்க முழுமை இல்லை. தெய்வீக குணங்களை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்றார், பார்க்கலாம். இது 2/9/2025 மகா வாக்கியம், காலை முரளி, பாப்தாதா மது. சாராம்சம்: இனிய குழந்தைகளே, நீங்களே உலகில் அமைதியை ஸ்தாபிப்பதற்கான கருவிகள் ஆவீர்கள். இனிய குழந்தைகளே, நீங்களே உலகில் அமைதியை ஸ்தாபிப்பதற்கான கருவிகள் ஆவீர்கள். எனவே நீங்கள் ஒருபோதும் அமைதி அற்றவர்களாக ஆகக்கூடாது. மனம் அமைதி இல்லாமல் இருக்குன்னு சொல்லலாமா இனிமேல்? பாபா ஸ்ரீமத் தந்துட்டார். எனவே நீங்கள் ஒருபோதும் அமைதி அற்றவர்களாக ஆகக்கூடாது. கேள்வி: எக்குழந்தைகளை தந்தை தனது கீழ்ப்படிவான குழந்தைகள் என அழைக்கின்றார்? எக்குழந்தைகளை தந்தை தனது கீழ்ப்படிவான குழந்தைகள் என அழைக்கின்றார்? பதில்: நீங்கள் எல்லாம் கீழ்ப்படிவான குழந்தைகள் தானே. பதில்: அமிர்த வேளையில் எழுந்து தந்தையை நினைவு செய்யுங்கள் என்ற தந்தையின் பிரதான வழிகாட்டலை பின்பற்றி அதிகாலையில் நீராடி தங்களை புத்துணர்ச்சியூட்டி நிர்ணயிக்கப்பட்ட நேரத்தில் நினைவு யாத்திரையில் அமர்கின்ற குழந்தைகளே தகுதி வாய்ந்த கீழ்ப்படிவான குழந்தைகள் என தந்தையால் கூறப்படுகின்றனர். ஒரு சிஸ்டம் கிரியேட் பண்ணி இருக்குதுன்னா அந்த சிஸ்டத்தின்படி நீங்கள் நடந்தால்தான் நீங்கள் கீழ்ப்படிவான குழந்தைகள். அவர்களே அரசர்களாகுவார்கள். தகுதியற்ற குழந்தைகள் நிலத்தை சுத்தம் செய்ய நேரிடும். சொல்ற எழும்பி நீராடி சரியான நேரத்துல இருக்கும். இது முந்தி நான் ஒருக்கா கேட்ட போது நீராட தேவையில்லை ஒரு பெரிய ஒரு ஆள் சொன்னது. கட்டாயம் குளிக்கணும். குளிச்சா நீங்க அங்க யாரோட இருக்க போறீங்க? அது அதுதான். ஆனா பாபா என்ன எல்லா நேரம் இது சொல்றல்ல, பலவிதமான குழந்தைகள் இருக்கணும் அப்படி சொன்ன உடனே என்ன ஸ்ட்ரிக்ட் ரூல் உடனே குழந்தைகள் வராம விட்டுடுவினோம். இன்றைக்கு சொல்றேன். நேற்று என்ன சொன்ன முக்கியமான ஒரு ஸ்ரீமத் ஒரு தரம் அந்த போய் சொல்லவே இல்லை. நானும் பார்த்து கொண்டிருக்கேன் யாரும் சொல்லுவினோம்னு சொல்லவே இல்லை. இனிமே அது பர்த்டே லௌகீக பர்த்டே கொண்டாடக்கூடிய ஆளுன்னு சொன்னார். கேட்கல ஒருத்தருக்கும் கேட்கல. நானும் அந்த போயிட்டு சொல்லுவினோம் பார்த்தேன். ஒருத்தரும் சொல்ல கொண்டாடவே இல்லை. அப்ப இப்ப இது ஈவன் எத்தனையோ பேர் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கிறேன் வாட்ஸ்அப்ல பர்த்டேக்கு போடுறது இல்லையா. எல்லாரும் எனக்கு சொல்லுவினோம். ஆனா ஒரு தரம் அதை முன்னெடுத்து ஒன்றும் செய்யறல. முக்கியமா பாபா ஸ்ரீமத் வேற சொன்னார் நேற்று. ஏனென்று சொன்னா நாங்க ஆன்மீகமா வந்துட்டோம். அப்ப என்ன சொல்றார் பாபா?
நீராடி நம்ம தகுதி சரியான நேரத்துல இருக்கணும். அதுதான் ஸ்ரீமத். அப்படி இல்லாட்டி நீங்கள் என்ன தகுதியற்ற குழந்தைகள் நிலத்தை சுத்தம் செய்ய நேரிடும். ஓம் சாந்தி. இதன் அர்த்தம் குழந்தைகளாகிய உங்களுக்கு விளங்கப்படுத்தப்பட்டுள்ளது. ஓம் என்றால் நான் ஓர் ஆத்மா, நிச்சயமாக ஓர் உயிர் இருப்பதாகவும் சகல ஆத்மாக்களுக்கும் தந்தை இருப்பதாகவும் அனைவரும் கூறுகின்றனர். ஆத்மா என்று சொன்னா உயிர் என்று சொல்றோம் இல்லையா? அப்ப அது நிச்சயமாக இருக்குது. அவைகளுக்கு ஒரு தந்தையும் இருப்பதாகவும் கூறுகின்றனர். ஒருவரது சரீரத்தின் தந்தை வேறானவர். நீங்கள் உங்களது எல்லைக்கு உட்பட்ட தந்தையிடமிருந்து எல்லைக்கு உட்பட்ட ஆஸ்தியையும் உங்களது எல்லையற்ற தந்தையிடமிருந்து எல்லையற்ற ஆஸ்தியையும் பெறுகின்றீர்கள் என்பது குழந்தைகளாகிய உங்களுக்கு புத்தியில் உள்ளது. இந்நேரத்தில் உலகில் அமைதி வேண்டும் என்பதையே மக்கள் விரும்புகின்றனர். நீங்கள் படங்களை பயன்படுத்தி அமைதியை பற்றி விளங்கப்படுத்தும் போது, எத்தனையோ படங்கள் வச்சிருக்கிறோம் இல்ல, பாபா உருவாக்கி இருக்கிற அமைதியை பற்றி விளங்கப்படுத்தும் போது அவர்களை கலியுகத்தின் இறுதியினதும் சத்திய யுகத்தின் ஆரம்பத்தினதும் சங்கம யுகத்துக்கு கொண்டு வர வேண்டும். எங்க இருக்கிறோம் இல்லையா? கலியுகத்தின் இறுதியினதும் சத்திய யுகத்தின் ஆரம்பத்தினதும் சங்கமத்திற்குள் கொண்டு எங்க நாங்க இருக்கிறோம், இப்ப என்ன நேரம் இல்லை, இது முக்கியமானது. அது புதிய உலகமான சத்திய யுகமாகும். அங்கு புதிய உலகத்துல இருக்கும். பாபா இது கொஞ்ச நாளாவே சொல்லிக்கொண்டு வர்றார். தூய்மையும் அமைதியும் சந்தோஷமும் நிறைந்த ஒரு தர்மம் மாத்திரமே இருக்கும். அது ஸ்வர்க்கம் என அழைக்கப்படுகின்றது. புதிய உலகில் சந்தோஷமே இருக்கும் என்பதையும் அங்கு துன்பம் இருக்க முடியாது என்பதையும் அனைவரும் ஏற்றுக்கொள்கின்றனர். எவருக்கும் இதை விளங்கப்படுத்துவது மிகவும் இலகுவானது. அமைதியின்மை பற்றிய கேள்வி இவ்வுலகிலேயே எழுகின்றது. அது நிர்வாண தாமமாகும். எது எதை சொல்றார் பாபா? எங்க இருக்கிறீங்க? நிர்வாண தாமம், பரந்தாமம். இங்கே இதை பற்றி சொல்லிட்டு அது நிர்வாணதாமம் மேல இருக்கிறது இல்லையா? பாபா இருக்கிறது நிர்வாணதாமமாகும். அங்கு அமைதியின்மை பற்றிய கேள்வி எழமாட்டாது இல்லையா? எழமாட்டாத குழந்தைகளாகிய நீங்கள் சொற்பொழிவுகள் ஆற்றும் போது முதலில் உலகில் அமைதி என்ற தலைப்பை எடுத்துக்கொள்ள வேண்டும். தலைப்பு கூட அப்படின்னு எடுக்கணுமா? அமைதி, முதல் உலகில் அமைதி. அமைதியை பெறுவதற்காக மனிதர்கள் அதிகளவு முயற்சி செய்கின்றனர். அவர்கள் அதற்காக விருதுகளை பெறுகின்றனர். எத்தனையோ விருது இருக்குது. உண்மையில் அமைதிக்காக அலைந்து திரிதல் என்ற கேள்விக்கே இடமில்லை. தந்தை கூறுகின்றார், உங்களை உங்களது ஆதி தர்மத்தில் ஸ்திரப்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுடைய ஆதி தர்மம் அமைதி, அதுல ஸ்திரப்படுத்திக் கொள்ளுங்கள். உங்கள் பாவங்கள் அழிக்கப்படும். அப்படி இருக்கிறீங்களா? உங்கள் பாவங்கள் அழிக்கப்படும். உங்களை உங்களது ஆதி தர்மத்தில் ஸ்திரப்படுத்துவதால் அமைதி கிடைக்கும். நீங்கள் என்றென்றும் அமைதியான தந்தையின் குழந்தைகளாவீர்கள். நீங்கள் இந்த ஆஸ்தியை அவரிடமிருந்தே பெறுகின்றீர்கள். அது அனாதியான முத்தி என அழைக்கப்படுவதில்லை. உலகத்துல பக்தி செய்கிறார்கள் நிறைய பேர், முத்தி அனாதியான முத்தி வேண்டும் கேட்க.
அமைதி வேற. பாபா அழகா சொல்றார், அனாதியான முத்தி என்று அழைக்கப்படுவதில்லை. கடவுளாலுமே அனாதியான முத்தியை பெற முடியாது. அவரும் இந்த உலகத்துக்கு வந்தே ஆகணும் இல்லையா? ஒரு தடவை இங்க வராம இருக்க முடியாது. அங்க எப்பவுமே பரந்தாமத்துல இருக்க முடியாது. அனாதியான முத்தி தான் பரந்தாமத்துல அப்படியே இருக்கிறது. சீட் ஸ்டேஜ்ல இருக்க முடியாது. கடவுளும் தனது பாகத்தை நடிப்பதற்காக நிச்சயமாக வர வேண்டும். அவர் கூறுகின்றார், நான் ஒவ்வொரு சக்கரத்திலும் சங்கம யுகத்தில் வருகின்றேன். கடவுளாலேயே அனாதியான முத்தியை பெற முடியவில்லை. ஆயினும் அவரது குழந்தைகளால் எவ்வாறு அனாதியான முத்தியை பெற முடியும்? அவருக்கே இல்லாட்டி நாங்க எங்களுக்கு என்ன கிடைக்கும்? நீங்கள் இவ்விடயங்கள் குறித்து ஞானக்கடலை நாள் முழுவதும் கடைய வேண்டும். இந்த விஷயங்களை அடைய வேண்டும். தந்தை குழந்தைகளாகிய உங்களுக்கு மாத்திரமே இவ்விடயங்களை கூறுகின்றார். குழந்தைகளாகிய நீங்கள் மற்றவர்களுக்கு விளங்கப்படுத்துவதால் அதிக பயிற்சியை பெறுகின்றீர்கள். சிவபாபா விளங்கப்படுத்தும் போது பிராமணர்களாகிய நீங்கள் மாத்திரமே புரிந்து கொள்கிறீர்கள். அவர் உங்களுக்கு தான் சொல்றார், நீங்கள் எல்லாருக்கும் சொல்றீங்க, பலவிதப்பட்ட மக்களுக்கு சொல்றீங்க. பாபா செலக்ட் பண்ணி தன்னுடைய குழந்தைகளுக்கு மட்டும்தான் சொல்லி கொண்டிருக்கிறார். நீங்களே இந்த ஞானக்கடலை கடைய வேண்டும். ஏனெனில் நீங்களே சேவையில் ஈடுபட்டுள்ளீர்கள். இதை பற்றியெல்லாம் சொல்றதுக்கு யாரை செலக்ட் பண்ணியிருக்கிறார் பாபா? எங்களை. நீங்கள் இரவு பகலாக சேவையில் ஈடுபட்டுள்ளதால் அதிக அளவில் நீங்கள் விளங்கப்படுத்த வேண்டும். இரவு பகலாக மக்கள் பகல் முழுவதும் தொடர்ந்தும் அருங்காட்சியகங்களுக்கு வருகின்றனர். ஆக்சுவலி பாத்தீங்களா, இந்த மியூசியம்ஸ் இருக்குத்தானே, மியூசியத்தை எங்க வைப்பினம்? சரியான ஒரு பாப்புலரான சன நெருக்கடியுள்ள எப்பவுமே கூட்டம் நடமாடுற ஆக்கள் நடமாடுற இடத்துல தான் வைப்பினம். அப்ப ஏர்லி மார்னிங்ல இருந்து கடைசி லேட் ஆக மட்டும் அங்க வாராக்கள் வந்து இந்த மியூசியங்களுக்குள்ள போவினோம். இதுக்கு ஃப்ரீயா வாராக்கள் எல்லாரும் இல்லையா, அதுக்கு ஒரு ஃப்ரீயா இருக்கிற நேரத்துல இதுல ஒன்று இருக்கு, போய் பார்ப்போம்ட்டு போவினோம். விடியவில இருந்து அது மாதிரி இந்த கோயில்கள், பெரிய பெரிய பாப்புலர் கோயில்கள் இருக்குத்தானே, பழனி, திருவண்ணாமலை, இந்த ஒவ்வொரு இடங்கள்ல அந்த கோயிலுக்கு பார்த்து அப்படியும் பெரிய ஒரு மியூசியம் வச்சிருக்கணும், பாபாண்ட மியூசியம். விடிய காத்தால வெறி தொடங்கும் கோயிலுக்கு ஆக்கள் வருவினோம், பஸ் சாரி சாரியா வந்து இறங்குவினோம். அப்போ அதுவேல என்ன செய்வினோம், சரி இருக்க பார்த்துட்டு போவோம். இங்கே கீழே அந்த இங்க கன்னியாகுமரி அதுலேயும் ஒரு பெரிய ஒரு மியூசியம் இருக்குது. இந்த சிஸ்டர் அடிக்கடி வாரவா இல்லையா அவங்களுக்கு முரளி வாசிக்கிறதுக்கு. அப்படி அந்த பிரசித்தி பெற்ற கோயில்களுக்கு பக்கத்துல மியூசியங்களை உருவாக்கினா என்ன ஆக்குதுண்டா, அங்க விடியவில் இருந்து மட்டும் சேவை நடக்கும். சில இடங்களில் மக்கள் 10 அல்லது 11 மணி வரைக்கும் வருகின்றனர். வேறு சில இடங்களில் அவர்கள் அதிகாலை 4 மணி முதல் சேவை செய்ய ஆரம்பிக்கின்றனர். இங்கு இது உங்களது வீடாகும். எனவே உங்களுக்கு தேவையான போதெல்லாம் இங்கே அமரலாம். எந்த சொல்றார் பாபா? மதுபனத்தை சொல்றார். எப்ப வேணுமோ நீங்க போய் மெடிடேஷனுக்கு இருக்கலாம். மக்கள் தொலைவிலிருந்து வெளியிலுள்ள நிலையங்களுக்கு செல்கின்றனர். எனவே அவர்கள் ஒரு நேரத்தை நிர்ணயித்து கொள்ள வேண்டும். இல்லையா, சென்டருக்கு போகக்குள்ள சென்டர் ஓபன் பண்ற நேரத்துல தான் ஒரு நிலையத்துக்கு போகக்குள்ள என்ன அதுக்குன்னு ஒரு வரையறை இருக்குத்தானே, டைம் லிமிட், அதுக்கு தான் போகணும், நிர்ணயித்து கொள்ள வேண்டும். இங்கு குழந்தைகள் எந்நேரமும் விழித்தெழலாம். மதுபன்ல போலாமோ இல்லையா?
எவ்வாறாயினும் இரவில் நீங்கள் நீண்ட நேரம் கற்றுவிட்டு காலையில் எழுந்து பின்னர் தூங்கி விடுவதாக இருக்கக்கூடாது. எனவேதான் காலை நேரம் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. எனவே நீங்கள் நீராடி உங்களை புத்துணர்ச்சி அடைந்த பின்னர் இங்கே வரலாம். உரிய நேரத்துக்கு வராதவர்கள் கீழ்ப்படிவான குழந்தைகள் என அழைக்கப்பட மாட்டார்கள். ஒரு லௌகீக தந்தைக்கு தகுதியான குழந்தைகளும் உள்ளனர், தகுதியற்ற குழந்தைகளும் உள்ளனர். எல்லையற்ற தந்தைக்கு கூட அத்தகைய குழந்தைகள் உள்ளனர். என்ன தகுதியான, தகுதியற்ற. தகுதி வாய்ந்த குழந்தைகள் சென்று அரசர்கள் ஆகுவார்கள். ஆனால் தகுதியற்ற குழந்தைகள் நிலத்தை சுத்தம் செய்வார்கள். அனைத்தும் அறிந்து கொள்ளப்படும். இங்க பாபா தகுதியான, தகுதியற்ற என்ன வரையறைப்படுத்துறார்? டிசிப்ளின் படி நடக்கிற குழந்தைகள் தகுதியான குழந்தைகள். உலக ரீதியில பார்த்தீங்கன்னு சொன்னா நல்லா படிச்சுட்டா தகுதியான குழந்தைகள், படிக்காட்டி தகுதியற்ற குழந்தைகள். பாபாண்ட அகராதியில டிசிப்ளின் வேலை முக்கியம் இல்லையா? பாபா சொல்லுவார், அன்புள்ள தாய்மார்கள் பாபாண்ட இதய சிம்மாசனத்தில் இருக்கிறோம். படிச்சாத்தான் உயர்ந்த பதவி என்று சொல்ல முடியாது. படிக்கணும், ஆனாலும் அன்பு உங்களை இங்கேயோ கொண்டு போயிடும். ஆனா அதே நேரத்தில் டிசிப்ளின் இல்லையா? பாபா சொல்ற அத்தனை விஷயங்களே கடைப்பிடிக்கணும். பாபா ஒன்று சொல்றாருன்னு சொல்லி சொன்னா அதுக்கு ஒரு ரீசன் இருக்கு இல்லையா? அனைத்தும் அறிந்து கொள்ளப்படும். ஸ்ரீகிருஷ்ணரின் பிறப்பு பற்றி உங்களுக்கு விளங்கப்படுத்தப்பட்டுள்ளது. ஸ்ரீகிருஷ்ணர் புறப்படுக்கும் போது அது ஸ்வர்க்கமாகும். அந்நேரத்தில் ஒரு ராஜ்யம் மாத்திரமே இருப்பதுடன் உலகில் அமைதி நிலவும். ஸ்வர்க்கத்தில் வெகு சில மனிதர்களே இருப்பார்கள். அது புதிய உலகமாகும். அங்கு அமைதியின்மை நிலவ முடியாது. தந்தை ஸ்தாபிக்கின்ற அந்த ஒரு தர்மம் இருக்கும் போது அங்கு அமைதி இருக்கும். தந்தை ஸ்தாபிக்கின்ற அந்த ஒரு தர்மம் இருக்கும் போது, எந்த தர்மம்? அனாத்மா என்ற என்ன ஆத்ம உணர்வு இருக்கிற அந்த தர்மம் இருக்கும் போது அங்கு அமைதி இருக்கும். பின்னர் ஏனைய சமயங்கள் வரும்போது அமைதியின்மை ஏற்படுகின்றது. அங்கே அவர்கள் 16 ஸ்வர்க்க கலைகளும் நிறைந்தவர்களாக உள்ளதால் பூரண அமைதி நிலவும். சந்திரன் பூரணமாக உள்ள போது மிக அழகாக இருக்கும் இல்லையா? பூரண சந்திரன் அவ்வளவு ஒரு அழகு. பௌர்ணமி அது பூரண சந்திரன் எனப்படுகின்றது. திரேதா யுகத்தில் உள்ளவர்கள் என்னாகுது? முக்கால்வாசி நிறைந்தவர்கள் என கூறப்படுகின்றன. 2 கையில தான் குறையுது. ரெண்டாலும் அது இந்த சந்திரனை பார்த்தா இல்லையா ஒரு மாதிரி ஒரு தேஞ்ச மாதிரி இது இருக்குது. அவர்கள் குறைபாடு உள்ளவர்கள் ஆகினார்கள். பாருங்க, 2 கலையே பாபா சொல்ற இன்றைக்கு குறைபாடுன்னுட்டார். 80% தான் மார்க்ஸ் எடுத்திருக்கிறீங்க. 80% தான் உங்களுக்கு இருக்குது. அவர்கள் 2 கலைகள் குறைந்தவர்களாக உள்ளனர். சத்திய யுகத்தில் முழுமையான அமைதி இருக்கும். அதாவது கம்பேர் பண்ற அந்த திரேதா யுகத்துக்கும் சத்தியத்துக்கும் கூட நாங்க சொல்றோம் நல்லா தான் இருப்பினமுண்டு. ஆனா பாபாண்டைக்கு சொல்ற பாருங்க, அதுல கொஞ்சம் உங்களுக்கு ஒரு இது இருக்கும்னு சொல்லி. உலகம் 25% பழையதாக ஆகும் போது சிறிதளவு குழப்பம் இருக்கும். 2 கலைகள் குறைவடையும். நான் இந்த முறையை வாசிக்கிறேன் போது அழகு குறைகின்றது.
ஸ்வர்க்கத்தில் முற்றிலும் அமைதியும் நரகத்தில் முற்றிலும் அமைதியின்மையும் காணப்படுகின்றன. ஸ்வர்க்கத்தில் முற்றிலும் அமைதியும் நரகத்தில் முற்றிலும் அமைதியின்மையும் காணப்படுகிறது. அதான் சொல்றேன், பகல் இரவுன்னு சொல்றார் பாபா. இந்நேரத்திலேயே மக்கள் உலக அமைதியை வேண்டுகின்றனர். முன்னர் மக்கள் அந்த அளவுக்கு உலக அமைதியை வேண்டுவதற்கான ஓசை இருக்கவில்லை. இப்பொழுது உலகில் அமைதி ஸ்தாபனையாகி வருவதால் அந்த ஓசை பரவியுள்ளது. ஆத்மாக்கள் உலக அமைதியை விரும்புகின்றனர். மக்கள் சரீர உணர்வில் இருப்பதால் அவர்கள் வெறுமனே உலக அமைதியை பற்றி பேசுகின்றனர். 84 பிறவிகள் இப்பொழுது முடிவுக்கு வருகின்றன. தந்தை மாத்திரமே வந்து இதனை விளங்கப்படுத்துகின்றார். பிறவிகள் இப்பொழுது முடிவுக்கு வருகின்றன. தந்தை மாத்திரமே 84 விட்டுட்ட. நீங்கள் தந்தையை மாத்திரமே நினைவு செய்கின்றீர்கள். எப்பொழுது எந்த ரூபத்தில் அவர் வந்து ஸ்வர்க்கத்தை சாபிக்கின்றார். அவரது பெயர் தந்தையாகிய ஸ்வர்க்க கடவுள் என்பதாகும். அவர் எவ்வாறு ஸ்வர்க்கத்தை உருவாக்குகின்றனர், அவர் எவ்வாறு ஸ்வர்க்கத்தை உருவாக்குகின்றார் என்பதை எவரும் அறிய மாட்டார்கள். உலகத்தில் இருக்கிறார்களுக்கு ஸ்ரீ கிருஷ்ணரால் அதை உருவாக்க முடியாது. அவர் தேவர் என அழைக்கப்படுகின்றார். மனிதர்கள் தேவர்கள் முன்னால் தலை வணங்குகின்றனர். அவர்களிடம் தெய்வீக குணங்கள் இருப்பதனாலேயே அவர்கள் தேவர்கள் என அழைக்கப்படுகின்றனர். ஒருவரிடம் பல நற்குணங்கள் உள்ள போது அவர் ஒரு தேவரை போன்றவர் என கூறப்படுகின்றது. சண்டை சச்சரவுகளில் ஈடுபடுபவர்கள் அசுரர்களை போன்றவர்கள் என கூறப்படுகின்றது. நீங்கள் இல்லையற்ற தந்தையின் முன்னால் அமர்ந்திருக்கின்றீர்கள் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் அறிவீர்கள். எனவே குழந்தைகளாகிய உங்கள் நடத்தை மிக நல்லதாக இருக்க வேண்டும். யாருக்கு முன்னால் அமர்ந்திருக்கிறீங்க? எல்லையற்ற தந்தை. அவர் நேற்று சண்டே வானிலை என்ன சொன்னார்? பேர்பட்ட பாக்கிய ரேகை உங்களுக்கு கிடைச்சிட்டு யார் வந்து உங்களுக்கு படிக்கிறார்? எப்பேற்பட்ட ஆசிரியர். இப்பேற்பட்ட ஆசிரியருக்கு முன்னால் இருந்து படிச்சுட்டு தலைகளை நடந்த இல்லையா? அப்ப எனவே குழந்தைகளாகிய உங்களின் நடத்தை மிக நல்லதாக இருக்க வேண்டும். அறியாமை பாதையிலே 6-7 குடும்பங்கள் ஒன்று சேர்ந்து கூட்டு குடும்பங்களாக பாலும் சீனியும் போன்று வாழ்வதை தந்தை பார்த்திருக்கின்றார். பிரம்மபாபா பார்த்திருக்கிறார். அந்த காலத்துல நிறைய கூட்டு குடும்பங்கள் இல்லை. இப்ப அப்பா அம்மாவே வச்சிருக்க மாட்டோம் குழந்தைகள். அங்க சகோதரங்கள், மாமா, மச்சான், அப்படி எல்லாம் பெரிய ஃபேமிலி. என்ன அதே சமயம் வேறு சில குடும்பத்தில் இருவர் மாத்திரமே இருப்பினும் அவர்கள் சண்டை சச்சரவுகளில் ஈடுபடுகிறார்கள். நீங்கள் கடவுளின் குழந்தைகள். மபையன் இதை திருப்பி திருப்பி சொல்ற. நீங்கள் கடவுளின் குழந்தைகள். நீங்கள் முற்றிலும் பாலும் சீனியும் போன்று ஒன்றாக இருக்க வேண்டும். சத்திய யுகத்தில் அவர்கள் பாலும் சீனியும் போன்று வாழ்கின்றனர். அங்க என்ன இருக்குது? எல்லா குணங்களும் இருந்தபடியே அப்படி இருக்கிறான். விட்டு கொடுக்கினான். எல்லா சக்தியும் இருந்துச்சுது, எல்லா குணங்களும் இருந்துச்சுது. அப்ப உண்டா வாழ்ந்துச்சுனா பாலும் சீனியும் போல இருந்துச்சுனா. இங்கே நீங்கள் பாலும் சீனியும் போன்று வாழ கற்றுக்கொள்கின்றீர்கள். இங்கேதான் படிக்கிறோம். அந்த சன்ஸ்காரத்தை உருவாக்குங்க குழந்தைகள் என்று சொல்றார் பாபா.
இதுதான் நேரம் அந்த சம்ஸ்காரத்தை உருவாக்குறதுக்கு, இல்லையா? எனவே நீங்கள் ஒருவரோடு ஒருவர் பெருமளவு அன்புடன் வாழ வேண்டும். தந்தை கூறுகின்றார், நீங்கள் பாவச் செயல்கள் எதையும் செய்யவில்லையா என உங்களையே சோதித்து பாருங்கள். இல்லையா? ஒரு ஆளுக்கு துன்பம் கொடுக்குறீங்களா, ஏதாவது செய்யறீங்களா, யோசிச்சு பாருங்க. நான் எவருக்காவது துன்பம் விளைவித்தேனா? நீங்கள் எவருமே அமர்ந்திருந்து இவ்விதமாக உங்களை சோதிப்பதில்லை. எப்ளைன் பண்றார் பாபா. நீங்கள் எவருமே, அது வேற சொல்லிட்டார், எவருமே அமர்ந்திருந்து இவ்விதமாக உங்களை சோதிப்பதில்லை. இது பெருமளவு புரிந்துணர்விற்கான விடயமாகும். நீங்களே உலகின் அமைதியை நிலைநாட்ட வேண்டிய குழந்தைகள். ஒரு வீட்டில் அமைதியின்மையை ஏற்படுத்துகின்ற சிலர் இருப்பார்களாயின் அவர்களால் எவ்வாறு அமைதியை நிலைநாட்ட முடியும்? ஒரு குழந்தை தனது லௌகீக தந்தைக்கு பிரச்சனைகளை ஏற்படுத்தினால் அக்குழந்தை இறப்பதே மேல் என அத்தந்தை கூறுகின்றார். இருக்கிறத விட நீ செத்தே போகலாம் சொல்லினான். நீங்கள் ஏதாவது பழக்கங்களை பழகிக் கொள்ளும் போது அவை உறுதியாகுகின்றன. தாங்கள் எல்லையற்ற தந்தையின் குழந்தைகள் என்பதையும் தாங்கள் உலகின் அமைதியை நிலைநாட்ட வேண்டும் என்பதையும் சிலர் புரிந்து கொள்வதில்லை. என்னதுக்காக நீங்க வந்திருக்கிறோம் இல்லையா? ரீசன் எந்த வாழ்க்கை, இந்த பிராமண வாழ்க்கையின் பர்பஸ் என்னன்றே தெரியாம சிலர் புரிந்து கொள்வதில்லை. நீங்கள் பாபாவின் குழந்தைகள், எனவே நீங்கள் அமைதியற்றவர்கள் ஆகினால் சிவபாபாவிடம் செல்லுங்கள், அவர் வைரமாவார். நீங்கள் அமைதி அடைவதற்கான வழிமுறையை மிக விரைவிலேயே அவர் உங்களுக்கு காண்பிப்பார். செல்லுங்கள், போங்கோ, போயிருந்து கரையுங்கோ, பாபா உங்களுக்கு ஒரு வழியை காண்பிப்பார். அவர் அமைதிக்கான வழிமுறை ஒன்றை உங்களுக்கு காண்பிப்பார். ஓர் ராஜரீக குழந்தை குடும்பத்துக்குரிய நடத்தையை கொண்டிராத பலர் உள்ளனர். ஒரு ராஜரீக குடும்பத்திற்குரிய நடத்தையை கொண்டிராத பலர் உள்ளனர். இப்பொழுது நீங்கள் அழகான புதிய உலகிற்கு செல்ல ஆயத்தம் ஆகுகின்றீர்கள். என்ன ஆகிறோம்? என்ன செய்கிறோம்? மேக்கப் போட்டு கொண்டிருக்கிறோம் கல்யாண வீட்டுக்கு போறதுக்கு. அப்படித்தான் கோலாகலமான இடம் இல்லையா? இது விரும்பத்தகாத விலை மாதிரி இல்லமாகிய தீய உலகமாகும். உலக அமைதி அந்த புதிய உலகிலேயே இருக்கும். சங்கம யுகத்தில் அமைதி இருக்க முடியாது. இங்கு நீங்கள் அமைதியாக இருப்பதற்கு முயற்சி செய்கின்றீர்கள். முழு முயற்சி எடுக்கப்படாவிட்டால் தண்டனை கிடைக்கும். தர்மராஜும் என்னுடனேயே இருக்கின்றார். முழு முயற்சி, அதுதான் பாபா அடிக்கடி சொல்றார். தர்மராஜ்புரிக்கு போகாம போறதுக்கு அலுவல் கொள்றேன் இல்லையா? முழு முயற்சி செய்யாவிட்டால் தண்டனை. தர்மராஜும் என்னுடனேயே இருக்கின்றார். சகல கர்ம கணக்குகளையும் தீர்ப்பதற்கான காலம் வரும்போது பெருமளவு தண்டனை இருக்கும்.
நிச்சயமாக கர்ம வேதனை உள்ளது. ஒருவர் நோய்வாய்ப்படும் போது அதுவும் கூட கர்ம வேதனையே ஆகும். தந்தையை விடவும் மேலானவர் எவருமே இல்லை. அவர் விளங்கப்படுத்துகின்றார், குழந்தைகளே, அழகானவர்கள் ஆகுங்கள், நீங்கள் உயர்ந்ததோர் அந்தஸ்தை கூறுவீர்கள். இல்லாவிடில் நன்மை கிடைக்காது. நீங்கள் அரைக்கல்பமாக நினைவு செய்து வந்த தந்தையாகிய கடவுளிடமிருந்து உங்கள் ஆசையை கோராவிட்டால் குழந்தைகளாகிய உங்களால் என்ன பயன்? குழந்தைகள் என்று சொல்றீங்கள், அரைக்கல்பமா தேடினீங்கள். இப்ப அதை நீங்க இந்த நேரத்துல நீங்க தேடினதை நிரப்பிக்கொள்ளாட்டி என்ன பயன்? என்ன பயன்? எவ்வாறாயினும் நாடகத்திற்கேற்ப இது நிச்சயமாக நிகழ்ந்தாக வேண்டும். எனவே நீங்கள் மற்றவர்களுக்கு விளங்கப்படுத்துவதற்கு பல வழிகள் உள்ளன. சத்திய யுகத்தில் லக்ஷ்மி நாராயண் ராஜ்யம் இருந்த போது உலகில் அமைதி நிலவியது. தற்போது அமைதியின்மை நிலவுவதால் யுத்தம் நிச்சயமாக இடம்பெறும். பின்னர் ஸ்ரீகிருஷ்ணன் மீண்டும் சத்தியுகத்தில் வருவார். தேவர்களின் நிழல் கூட கலியுகத்தினுள் வர முடியாது. பாதம் பதிக்க மாட்டேன்னு சொல்றேன். இன்னைக்கு நிழல் கூட கலியுகத்தினுள் வர முடியாது என கூறப்படுகிறது. குழந்தைகளாகிய நீங்கள் மாத்திரமே இவ்விடயங்களை செவிமடுக்கின்றீர்கள். சிவபாபாவே எங்களுக்கு கற்பிக்கின்றார் என்பதை நீங்கள் அறிவீர்கள். நீங்கள் இதை கிரகிக்க வேண்டும். இதை செய்வதற்கு உங்களது முழு ஆயுட்காலமும் எடுக்கின்றது. இதை செய்வதற்கு கிரகிக்க வேணும்னு சொல்லிட்டு இதை செய்யறதுக்கு உங்களது முழு ஆயுட்காலமும் எடுக்கின்றது. நீங்கள் அவர்களது வாழ்நாள் முழுவதும் அவர்களுக்கு விளங்கப்படுத்தினாலும் அவர்கள் புரிந்து கொள்ள மாட்டார்கள். எல்லையற்ற தந்தை கூறுகின்றார், முதலில் பிரதான விடயத்தை விளங்கப்படுத்துங்கள். ஞானம் பக்தியிலிருந்து வேறுபட்டதாகும். அரைக்கல்பத்திற்கு பகலும் அரைக்கல்பத்திற்கு இரவும் காணப்படுகிறது. சமய நூல்களில் சக்கரத்தின் காலப்பகுதியை அவர்கள் தவறாக எழுதிவிட்டார்கள். அதன்படி அது அரைக்கு அரைவாசியாக இருக்க முடியாது. உங்கள் மத்தியிலும் கூட நீங்கள் சமய நூல்களை கற்றிராவிட்டால் அது நல்லதே. அவற்றை கற்றவர்களுக்கு சந்தேகம் எழுவதால் அவர்கள் தொடர்ந்து கேள்விகள் கேட்பார்கள் இல்லையா? ஏதாவது ஒன்று படிச்சு நீங்க மைண்ட்ல வச்சிருக்கிறீங்கன்றா அதுக்கு கண்ட்ரடிக்ஷனா இன்னொரு ஒன்று வரக்குள்ள கேள்விக்கு மேல கேள்வி கேட்போம். இதான் பாபா சொல்றேன். உண்மையில் மக்கள் ஓய்வு பெறும் ஸ்திதியில் உள்ள போது அவர்கள் ஒருவரின் வழிகாட்டுதல்களை பின்பற்றுவதன் மூலம் கடவுளை நினைவு செய்கின்றனர். அது அவர்களது குரு அவர்களுக்கு கற்பிப்பவற்றிலேயே தங்கியுள்ளது. அவர்களுக்கு பக்தியும் கற்பிக்கப்படுகிறது. பக்தியை கற்பிக்காத எந்த குருவும் இல்லை. பக்தியின் பலன் அவர்களிடம் உள்ளது. இதனாலேயே அவர்களை பின்பற்றுகின்ற பலர் உள்ளனர். அவ்வாறு பின்பற்றுபவர்கள் பக்தர்கள் என்றும் பூஜிப்பவர்கள் என்றும் அழைக்கப்படுகின்றனர். இங்கு அனைவரும் பூஜிப்பவர்களே. அங்கு பூஜிப்பவர்கள் எவருமே இல்லை. எங்கு? சத்தியுலகத்துல. கடவுள் ஒருபோதும் பூஜிப்பவர் ஆக முடியாது. உங்களுக்கு பல கருத்துக்கள் விளங்கப்படுத்தப்படுகின்றன.
படிப்படியாக குழந்தைகளாகிய நீங்கள் மற்றவர்களுக்கு விளங்கப்படுத்துவதற்கான சக்தியை விருத்தி செய்து கொள்வீர்கள். ஸ்ரீ கிருஷ்ணர் வருகின்றார் என நீங்கள் இப்பொழுது அவர்களிடம் கூறுகின்றீர்கள். ஸ்ரீகிருஷ்ணர் நிச்சயமாக சத்திய யுகத்திலேயே இருப்பார். இல்லாவிடில் எவ்வாறு உலக வரலாறும் புவியியலும் மீண்டும் நிகழும்? ஸ்ரீகிருஷ்ணர் நிச்சயமாக சத்தியயுகத்திலே இருப்பார். இல்லாவிடில் எவ்வாறு உலக வரலாறும் புவியியலும் மீண்டும் நிகழும்? ஸ்ரீகிருஷ்ணர் அங்கு தனியாக இருக்க மாட்டார். அரசன் அரசியை போன்றே பிரஜைகளும் இருப்பார்கள். இதற்கு புரிந்துணர்வு தேவைப்படுகிறது. நீங்கள் தந்தையின் குழந்தைகள் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் புரிந்து கொள்கின்றீர்கள். தந்தை உங்களது ஆஸ்தியை உங்களுக்கு கொடுக்க வந்துள்ளார். அனைவருமே ஸ்வர்க்கத்திற்கு செல்லவோ அல்லது அனைவருமே திரேதா யுகத்திற்கு செல்லவோ மாட்டார்கள். விருட்சம் படிப்படியாக வளர்கின்றது இல்லையா? அது கொஞ்சம் கொஞ்சமாகத்தான் வளருது விருட்சம். இது மனித உலக விருட்சமாகும். அங்கு அது ஆத்மாக்களின் விருட்சமாகும். சாவனை இங்கு பிரம்மா மூலம் இடம்பெறுகின்றது. பின்னர் சங்கரர் மூலம் விநாசமும் அதன் பின்னர் பராமரிப்பும் இடம்பெறுகின்றது. நீங்கள் இவ்வார்த்தைகளை சரியாக கூற வேண்டும். இவ்வுலக சக்கரம் எவ்வாறு சுழல்கின்றது, எவ்வாறு படைப்பு நிகழ்கின்றது என்பதன் போதை உங்களுக்கு உள்ளது. இப்பொழுது புதிய சிறிய படைப்பு இடம்பெறுகின்றது. எது? இது ஒரு குட்டிக்கரணம் போன்றது. முதலில் பல சூத்திரர்கள் உள்ளனர். பின்னர் தந்தை வந்து பிரம்மா மூலம் பிராமண படைப்புகளை உருவாக்குகின்றார். தான் கொஞ்சமான ஆட்கள். அவர்கள் பின்னர் உச்சி குடுமிகள் ஆகுகின்றனர். உச்சி குடுமியும் பாதங்களும் ஒன்றாக வருகின்றன. குட்டிக்கரணம் அடிக்கக்குள்ள ஒன்று தொடுகுது. முதலில் பிராமணர்கள் இருக்க வேண்டும். பிராமணர்களின் காலம் மிகவும் குறுகியது. பின்னர் தேவர்கள் உள்ளனர். வெவ்வேறு குலங்களை கொண்ட இப்படம் மிகவும் பயனுள்ளதாகும். எந்த படம்? வெவ்வேறு குலங்களை கொண்ட இப்படம் மிகவும் பயனுள்ளது. பாபா அடிக்கடி சொல்லுவார், விராட ரூபம். இப்படத்தை விளங்கப்படுத்துவது மிக இலகுவானது. அது பல்வகையான மனிதர்களின் பல்வேறு ரூபங்களை காட்டுகின்றது. இதை விளங்கப்படுத்துவதில் பெருமளவு சந்தோஷம் உள்ளது. பிராமணர்கள் உள்ள போது ஏனைய சமயங்கள் அனைத்தும் உள்ளன. பிராமணர்கள் உள்ள போது ஏனைய சமயங்கள் அனைத்தும் உள்ளன. சூத்திரர்களில் இருந்தே பிராமணர்களின் நாற்று நடப்படுகின்றது. மக்கள் மரக்கன்றுகளை நடுகின்றார்கள். தந்தையும் உலக அமைதிக்கான மரக்கன்றை நடுகின்றார். மரநாட்டு விழா கொண்டாடுறார். நல்லது. இனிமையிலும் இனிமையான அன்புக்குரிய இப்போதோ தொலைந்து இப்போது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கும் செல்ல குழந்தைகளுக்கு உங்கள் தாய் தந்தையாக இருக்கும் பாப் தாதாவின் அன்பும் நினைவுகளும் காலை வந்தனங்களும். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே சொல்கின்றார்.
chocolate Barbida. Or good morning. Namaste. தாரணைக்கான சாராம்சம். முதலாவது, கடவுளின் குழந்தைகள் என்ற விழிப்புணர்வை எப்போதும் கொண்டிருங்கள். எப்போதும் பாலும் சீனியும் போன்று ஒன்றாக இருங்கள். எவருக்கும் துன்பம் விளைவிக்காதீர்கள். இரண்டாவது, நீங்கள் பாவச் செயல்கள் எதையும் செய்யவில்லையா என உங்களையே உள்ளார சோதித்து பாருங்கள். நீங்கள் அமைதியற்றவராகுகின்ற அல்லது அமைதியின்மையை பரப்புகின்ற பழக்கத்தை கொண்டிருக்கவில்லையா என்பதை சோதித்து பாருங்கள். நீங்கள் அமைதியற்றவராகுகின்ற அல்லது அமைதியின்மையை பரப்புகின்ற பழக்கத்தை கொண்டிருக்கவில்லையா என்பதை சோதித்து பாருங்கள். ஆசீர்வாதம். நீங்கள் தூய்மை சக்தியால் துன்பமற்ற சேவையின் சக்கரவர்த்தியாகி சதா சந்தோஷ உலகில் இருப்பீர்களாக. நீங்கள் தூய்மை சக்தியால் துன்பமற்ற சேவையின் சக்கரவர்த்தியாகி சதா சந்தோஷ உலகில் இருப்பீர்களாக. சந்தோஷத்தினதும் அமைதியினதும் அத்திவாரம் தூய்மையாகும். தமது எண்ணங்கள், வார்த்தைகள், செயல்களில் தூய்மையாக இருக்கும் குழந்தைகள் உயர்வானவர்களாகவும் புனிதமானவர்களாகவும் இருப்பார்கள். எங்கே தூய்மை சக்தி உள்ளதோ அங்கே இயல்பாகவே சந்தோஷமும் அமைதியும் உள்ளன. தூய்மையே சந்தோஷத்தினதும் அமைதியினதும் தாய். தூய ஆத்மாக்களால் ஒருபோதும் சந்தோஷம் இல்லாமல் இருக்க முடியாது. தூய ஆத்மாக்களால் ஒருபோதும் சந்தோஷம் இல்லாமல் இருக்க முடியாது. அப்ப சந்தோஷம் இல்லை என்ற என்ன அர்த்தம்? அவர்கள் தூய்மையற்ற தேசத்தின், துன்பமற்ற தேசத்தின் சக்கரவர்த்திகளாவார்கள். அவர்களின் கிரீடங்களும் தனித்துவமானவை. அவர்களின் சிம்மாசனங்களும் தனித்துவமானவை. என்ன கிரீடம்? ஒளி கிரீடமே தூய்மையின் அடையாளம் ஆகும். இது சிம்மாசனம். அப்ப வித்தியாசம் என்று சொல்றார் பாபா. ஒளி கிரீடமே தூய்மையின் அடையாளமாகும். சிம்மாசனம் எது? பாபாண்ட இதய சிம்மாசனம் இல்லையா? தூய்மையான ஆத்மாக்கள் எங்க இருப்பினம்? பாபாண்ட இதயத்துல இருப்பினம். அந்த குழந்தையில தான் பாபாவுக்கு பிடிக்கும். ஸ்லோகம். எல்லா குழந்தைகளுக்கும் அப்பா அப்பா, ஆனா பாபாவுக்கு ஃபேவரட் குழந்தைகள் இருக்கிறான். அதே மாதிரி சொந்த அப்பாவுக்கும் ஃபேவரட் குழந்தை. எல்லாத்தையும் பராமரிச்சாலும் உள்ளுக்குள்ள இதயத்துல ஒரு ஃபீலிங் இருக்கும் இல்லையா? வழியில சொல்லாட்டலாம். அப்படிப்பட்ட குழந்தைகள் பாபாண்ட இதய சிம்மாசனத்தில் இருக்கும். அதுதான் அந்த ஃபீலிங் தான் இதய சிம்மாசனம். ஸ்லோகம். நானோர் ஆத்மா, இந்த சரீரம் அல்ல. நான் ஒரு ஆத்மா, இந்த சரீரம் அல்ல. இந்த எண்ணத்தை கொண்டிருப்பதெனில் உங்களின் ஆதி சுயத்திற்கான எண்ணத்தை கொண்டிருப்பதாகும். அவனுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஆத்ம உணர்வு பயிற்சி, அமைதியின் அந்த நிலையில இருக்கிறதுக்குரிய பயிற்சி. நான் ஒரு ஆத்மா, இந்த சரீரம் அல்ல. இந்த எண்ணத்தை கொண்டிருப்பதெனில் உங்களின்
ஆதி சுயத்திற்கான எண்ணத்தை கொண்டிருப்பதாகும். இதுக்கு தொடர்பா சண்டையில் பாபா என்ன சொன்னார்? எண்ணத்துல இல்லையா? எண்ணத்துல இல்லாம சொரூபத்துல வாங்கோண்ட இல்லையா? அந்த அதுவாக எண்ணம்ன்றதை கூட நீங்க கிரியேட் பண்றீங்க இல்லையா? அதுவாக ஆகிறண்டா நான் அப்படியே மூழ்கிய நிலை. அதுதான் நான் ஆத்மா. அந்த அமைதிதான் என்னுடைய தர்மம் இல்லையா? எண்ணம் நான் அமைதியான ஆத்மான்னு நினைக்கிறது உண்டு. நான் அந்த அமைதியாக ஆகிறது தான் சொரூபம் இல்லையா? வார்த்தைகள் இல்லை, எண்ணங்கள் இல்லை, அந்த நிலை. மாம்பழம் இனிக்கும் என்று சொல்றோம். அந்த இனிப்பு இல்லை, அது சுவைக்கக்குள்ள அந்த சுவை இருக்குதானே, அது அந்த உணர்வு அனுபவிக்கிறது. தியரட்டிக்கலி இனிப்பும் உண்டு சரியும். மாம்பழம் அந்த டேஸ்ட் கூட, அந்த மாம்பழத்தின் டேஸ்ட் கூட எண்ணத்துல வரும் இல்லையா? ஆனா அது சுவைக்கக்குள்ள இருக்கிற இது வித்தியாசம். அதுதான் அந்த சொரூபம் இல்லையா? அந்த அமைதி ஃபுல் அண்ட் ஃபுல்லான அந்த உணர்வுக்குள்ள போக்குள்ளதான் அந்த அமைதி. அந்த அமைதியை பற்றி தான் அன்னைக்கு சொல்றாரு. கோல்டன் ஏஜ்ல அப்படித்தான் நீங்க இருப்பீங்க, அதுதான் நீங்கள். ஆனா நீங்க வாரீங்கள் இல்ல. அவ்யக்த சமிகை. இந்த முறை என்ன? ஜுவாலாமுகி யோகம். நேற்று போன முறை என்ன வந்துச்சுது? அன்பை பற்றி சொன்னார் இல்லையா? அன்பில மூழ்கி இருக்கிறது. அகைன் அது என்ன? மூழ்கிற நிலை, அவ்யக்த சமிகை. இப்பொழுது அன்பென்னும் அக்கினியை ஏற்றி உங்களின் யோகத்தை எரிமலையாக்குங்கள். சக்தி வாய்ந்த யோகத்தின் மூலம் மட்டுமே, அதாவது அன்பு மற்றும் நினைவின் அக்கினியானது எரிமலை ஆகும் போதே, அன்பு மற்றும் நினைவு அக்கினின்றது அப்படி கொழுந்து விட்டு எரிகிறது தெரியும் தானே? நல்லா அந்த இன்டென்ஸ் தீவிரம் அக்கினியானது எரிமலை ஆகும் போது ஊழல் மற்றும் வன்முறையின் அக்கினி முடிவடைந்து ஆத்மாக்கள் எல்லோருக்கும் ஒத்துழைப்பு வழங்கப்படும். இதன் மூலமே உங்களின் எல்லையற்ற விருப்பமின்மைக்குரிய மனோபாவம் ஏற்றி வைக்கப்படும். விடுபட்டிருக்கிறது. இப்படி நான் அந்த அக்கினி யோகாவில் இருக்கக்குள்ள நீங்க பாபாவோட உண்டா கலக்கக்குள்ள என்ன ஆகுது? ஒன்றும் உங்களுக்கு தேவையில்லை. எல்லையற்ற விருப்பமின்மை வைக்கக்குள்ள என்ன ஆகுது? ஒத்துழைப்பு. ஒரு புறம் நினைவின் அக்கினியானது அந்த அக்கினியை முடித்துவிடும். இன்னொரு புறம் அது ஆத்மாக்களுக்கு இறைவனின் செய்தியை வழங்குவதுடன் அவர்களின் குளிர்மை ரூபத்தின் அனுபவத்தையும் வழங்கும். கொண்டு அந்த நேரம் அப்படி இருக்கக்குள்ள இறைவனின் செய்தியை வழங்குவதுடன் அவர்களின் குளிர்மை ரூபத்தின் அனுபவத்தையும் வழங்கும். இப்ப என்ன? குளிர்மையான அந்த நிலையை கூட நீங்க அப்படி அந்த மூழ்கி இருக்கிற அப்படி அன்பின் சொரூபமாகிறீங்கள் என்று சொன்னா, பாபாண்ட நினைவுல மூழ்கி இருக்கிறீங்களோ நீங்க எப்படி இருப்பீங்க? பாபா அப்படியானவர், அவ்வளவு குளிர்மையானவர், அவ்வளவு அன்பானவர். எல்லா விதமான அந்த குவாலிட்டியும் வெளிப்படும் பாபாவில இருந்து. அந்த மாதிரி நீங்களும் என்ன? அவர்களின் குளிர்மை ரூபத்தின் அனுபவத்தையும் வழங்கும். இதனூடாக ஆத்மாக்கள் தமது பாவங்கள் என்ற அக்கினியில் இருந்து விடுவிக்கப்படுகின்றார்கள். எவ்வளவு விஷயங்கள் நடக்கும் நீங்க அந்த நிலைக்குள்ள போனீங்கள். இதனூடாக ஆத்மாக்கள் தமது பாவங்கள் என்ற
அக்கினியிலிருந்து அந்த இது வந்து பாவம்ன்ற அக்கினின்றது என்ன, மற்ற பக்கம் இல்லையா? அது வந்து உங்களை வந்து கீழே கொண்டு வர்றது. பாபாவுண்ட யோகத்துல இருக்கிற அக்கினி வேற இல்லையா? வருந்துறதும் ஒரு இதுதானே, ஒரு 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 உங்களை வந்து புண்படுத்துற ஒரு விஷயம் இல்லையா? அப்ப அப்படி நீங்க அந்த பாபாண்ட குளிர்மை, பாபாவில மூழ்கிய நிலையில இருக்கக்குள்ள இந்த விஷயங்களும் உங்களை வந்து பாவத்திலிருந்து இந்த பாவங்கள்ல இருந்து, பாவ எண்ணங்கள், பாவ செயல்கள் எல்லாத்திலிருந்தும் நீங்க அங்கால போக்குள்ள இங்கால இருக்கிற எல்லாம் என்ன ஆகுது, ஒன்று இருந்தா ஒன்று இல்லை, உங்களை விடுவிக்குது. ஓம் விஷயம் சொன்ன ஆக்சுவலி பாத்தீங்கன்னா பாபாண்ட ஞானம் என்ன சொல்லுது, இந்த பாபாண்ட 7 குவாலிட்டிஸ், பாபாண்ட எங்களை இல்லையா ஆத்மாவாக நாங்க இருக்கக்குள்ள எங்களுக்கு இருக்கிற அந்த 7 குவாலிட்டிஸ், அன்பாக இருக்கிறது, அமைதியா இருக்கிறது, சந்தோஷமா இருக்கிறது, இல்ல தூய்மையாக இருக்கிறது. இது முக்கியமான 4 குவாலிட்டிஸ். மிச்சது அடுத்தது சக்தி ஸ்வரூபமாக இருக்கிறது. சக்தி இருந்தால் தான் அடுத்த கட்டம், எல்லா சிச்சுவேஷன்ஸையும் நான் வெற்றி கொள்ளலாம். ஞானம் நிறைஞ்சிருந்தாத்தான் எனக்கு வந்து புரிந்துணர்வு சக்தி இருக்கும், தரம் பிரிக்கிற சக்தி இருக்கும். இந்த மாதிரி இந்த குவாலிட்டிஸ் எல்லாத்தையும் நான் வந்து எனக்குள்ள கொண்டு வரக்குள்ள ஞானம் சக்தியை விட மற்ற நாளும் வந்துதான் அந்த குவாலிட்டிக்குள்ள வரும். இதுகளை வந்து நான் தாரணை பண்றதுக்கு இன்னைக்கு பாபா முக்கியமா தாரணைய சொன்னார் இல்லையா? இந்த முரளி சின்ன முரளியில ஒன்று வந்து முழுக்க அமைதியை பற்றி கதைச்ச, அடுத்தது எப்படி வாழ்க்கையில வாழணும் இல்லையா, இந்த குடும்பத்துல உலகத்துல நீங்க என்ன மாதிரி வாழணும்ன்றதை இன்டெரக்டா பாபா சொன்னார். வாழ்றதுன்றது என்ன, எல்லாரும் அன்பு, எல்லாருக்கும் என்ன தேவை, பேசிக் அன்பும் அமைதியான ஒரு வாழ்க்கையும் ஒரு அன்பான ஒரு வாழ்க்கை, இது ரெண்டும் தான் முக்கியமா அவங்களுக்கு தேவை. அடுத்த சந்தோஷம். அப்ப இதை நான் கொடுக்குறேன்னா என்னுடைய தொடர்புள்ள வரக்குள்ள அன்னைக்கு சண்டே வாணியில சொன்னேன், எப்படிப்பட்ட உறவு முறைகளுக்கு நீங்க போறீங்க. நான் சாதாரண என்ன மாதிரி என்னுடைய பார்வை இருக்குது, எப்படி நான் அந்த உறவு முறைக்குள்ள வாரேன். பாபா என்ன சொல்ல வாரீங்க, அந்த சந்தோஷமான அமைதியான அன்பான ஒரு உலகத்தை உருவாக்க வந்திருக்கிறார். இவ்வளவு எல்லாம் சொல்றாரு இருக்கு இல்லையா? இந்த எங்களுக்குள்ள இருக்கிற அந்த தீய குணங்கள், அது அசுர குணங்கள்னு சொல்றோம், ராவணன் சொல்றோம். இதுகள் எல்லாம் என்ன, ஆத்மா சக்திசாலியா இல்லாத நேரம். அதுக்குதான் பாபா சொல்றார் யோகம். பாபாவோட நான் அந்த தொடர்பு வச்சு என்ன வந்து நிறைக்கக்குள்ள நான் முழுமை சொன்னார் இல்லை, அன்றைக்கு முழுமை நிலை அடையக்குள்ள எனக்கு ஒன்றுமே தேவையில்லை. நான் நிறையக்குள்ள எம்டி வெசல்ஸ் மேக்ஸ் மோர் நாய்ஸ், நிறைகுடம் தளம்பாதுன்னு சொல்லினேன். குறைகுடம் என்ன செய்யும், நிறைய சத்தங்கள் போடும். எனக்குள்ள என்ன தேவை, இந்த அன்பு அமைதி முக்கியமா. எனக்கும் தேவை மற்றவர்களுடைய பகிர்ந்து கொள்ளணும். ஒரு 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 அன்றைக்கு ஒரு நாள் ஜெயந்திவன் கூட அதை டச் பண்ணினேன். ஒரு சென்டருக்கு இப்ப நீங்க சென்டர்ல இருக்கிறீங்க, சென்டருக்கு ஒரு ஆள் வருகுதுன்னு சொன்னா அந்த ஆளோட நீங்க கதைக்கிறீங்களா, நீங்க உங்களோட அன்பை பகிர்ந்து கொள்றீங்களா? கரெக்டா, எல்லாருமே பிஸியா இருக்கணும். சிஸ்டர் நான் கிளாஸ்ல சொன்னேன், எத்தனை பேர் அதை எடுத்துக்கொண்டீங்களோ தெரியாது. பேசிக்கா என்னது, ஒரு ஆள் இந்த ரூம் இந்த சென்டருக்குள்ள வருகுதுன்னா என்னத்தை தேடி வருகுது, 2 வார்த்தை நின்று அந்த டைம் கொடுக்குறீங்களா இல்லையா?
படிக்கிறோம், டெய்லி முரளி படிக்கிறோம், யோகா செய்கிறோம். ஆனா அந்த குவாலிட்டியில நாங்கள் ஒவ்வொரு விஷயத்திலே நாங்கள் வெளிப்படுத்துறோம். செக் பண்ணி பார்க்கணும். வெரி சிம்பிளான விஷயம்தான் பாபா சொல்றேன். பெரிய ஒரு சயின்ஸ் இல்லை. மனம் தூய்மையாகட்டும், உடல் புனிதமாகட்டும். மனம் தூய்மையாகட்டும், உடல் புனிதமாகட்டும். அதுதான் மனிதனின் தன்மை என்று சொல்லுவோம். அதை மனித வாழ்வின் பெருமை என்று சொல்லுவோம். அந்த முழுமை பெற்ற மனிதரே மகான்களா. மனம் தூய்மையாகட்டும், உடல் புனிதமாகட்டும். அதுதான் மனிதனின் தன்மை என்று சொல்லுவோம். அதை மனித வாழ்வின் பெருமை என்று சொல்லுவோம். அந்த முழுமை பெற்ற மனிதரே மகான்களா. எண்ணத்தில் சொல்லில் தூய்மைதான் மனிதனின் முழுமையா. மனிதனின் தூய்மையா. எண்ணத்தில் சொல்லில் தூய்மைதான் மனிதனின் முழுமையா. மனிதனின் தூய்மையா. மனிதனின் பிறப்பு என்பது உலகத்தில் புனிதமா. உலகத்தில் புனிதமா. உன் வாழ்வின் நடப்பிலும் நல் மனித உறவிலும் பரிசுத்தம் நிறைந்து அறத்தை போற்றி வாழுவோம். அதன் பாதை தன்னில் தனித்துவத்தை போற்றுவோம். அந்த முழுமை பெற்ற மனிதரே மகான்களா. தேனின் பார்வை போலவே உன் பார்வை இருக்கட்டும். உன் பார்வை இருக்கட்டும். தேனின் பார்வை போலவே உன் பார்வை இருக்கட்டும்.